வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்போஸுக்காக மட்டுமே பதிவிடப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SMEW அப்படின்ற நிறுவனத்தில குடுத்திருக்கக்கூடிய ஒரு தகவல தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத குடுத்திருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, பிஇ படிச்சவங்க இதற்கு நீங்க முயற்சிக்கலாம். டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசி அண்ட் மெக்காட்ரானிக்ஸ் படிச்சவங்க இதற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தில நமக்கான ரோல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் மற்றும் இன்ஜினியர் அப்படின்றத குடுத்திருக்காங்க. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் மற்றும் புரொடக்ஷன்ல இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. நெறைய பேர் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ பொறுத்து பார்த்தீங்கன்னா, 20,000 வரைக்கும் நமக்கு வழங்கப்படும் என்பதும் தெளிவாக குடுத்திருக்காங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபுட் புரொவைட் பண்றாங்க. அதாவது வேலை நேரங்கள்ல நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தங்குமிடமும் நமக்கு வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த நிறுவனத்தில யூனிஃபார்ம், ஷூஸும் புரொவைட் பண்றாங்க. ஷிஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும். டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கான லொகேஷன் எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில சென்னைக்கு நியர்ல இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் அப்படின்ற லொகேஷன்ல தாங்க இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன குடுத்து வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இதற்கான மேலும் தகவல உங்களால நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத குடுத்திருக்காங்க. இந்த தகவல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.